உங்களுக்கு நினைவு இருக்குதா இல்லையான்னு தெரியல. இதெல்லாம் ட்ராமா. ஆல்ரெடி 72 சீட்டு வந்து பாமக நீங்களாக உறுதிப்படுத்திட்டாங்க. பிஜேபிக்கு 72 சீட். 72 சீட்டு நல்லா சொல்கிறேன், ஆணித்தரமாக பாமக இல்லாமல் அதில் 40 சீட்டு பிஜேபி நிற்கும். மிச்சம் டிடிவி சார், ஓபிஎஸ் சார், இவங்க எல்லாம் அவர் ஜிகே வாசன் சார், இப்படி இன்னும் கிருஷ்ணசாமி சார், ஏசி சண்முகம் சார், நம்ம இது பச்சைமுத்து சார், இவங்கெல்லாம் வந்து பிரித்து கொடுக்க போகிறாங்க. 40 சீட்டு தமிழ்நாட்டில் பிஜேபி நிற்கிறது உறுதி. மிச்சம் 32 சீட்டை கூட்டணி கட்சிகளுக்கு பிரித்து கொடுக்க, பிஜேபியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு பிரித்து கொடுக்குறாங்க. இதுதான். இது பிஜேபி ஏற்கனவே பேசி முடிக்கப்பட்டது தான். பாமக வந்தால் 2 பேரும் சீட் ஷேரிங்க வந்து குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. இதில் அவங்க பிஜேபி பாமக வந்துச்சுன்னா அது வராது. ஏன்னு கேட்குறீங்களா? பிஜேபி பணம் தராது. அதிமுக கூட கூட்டணி போனால் பணம் தரும். பொட்டி முக்கியமாக கொள்கை முக்கியமான பாமக பொறுத்த வரைக்கும் பொட்டி தான் முக்கியம், அப்புறம் தான் கொள்கை பற்றிலாம். அதனால் பாமக வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் போகும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த 72 போக மிச்சம் 160 தான் இன்னமும் இருக்குது. அதில் ஒரு 20 சீட்டோ 25 சீட்டோ பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தரும்.